Next problem number, question number 29. Find the value of R in ohm. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே we find the value of voltage calculate பண்ணியிருப்போம், இல்லை அப்படின்னா current calculate பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ இங்கே we are finding the value of resistance calculate பண்ணுறோம். ஸோ பாஸ் த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரை, இல்லை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள், ரைட்டா? ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். இந்த ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் V by I. ஸோ ஆர் ஈக்குவல் டு V by I. ஸோ அப்போ we have to understand the voltage நம்மளுக்கு தெரியணும், இங்கே அதே மாதிரி கரண்ட் தெரியணும் சார். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜும் கரண்ட்டு தெரிஞ்சால் we can able to find the value of ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கரண்ட் பார்ப்போம். ஸோ கரண்ட்டு தெரியணும் அப்படின்னா நமக்கு ஒரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா they are giving 10 amps கரண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்கிற 10 amps. ஸோ இது ப்ராப்ளம் இங்கே ப்ரொசீட் பண்ணலாம், ரைட்? ஸோ அப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே 10 amps அப்படிங்கிற கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் சொல்யூஷன், ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 amps கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 10 amps கரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் த கரண்ட். ஸோ கரண்ட் இதில் தெரியும். கரண்ட் தெரியுமா சார் அப்படின்னா எனக்கு 10 amps கரண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும், ரைட்? இதில் கரண்ட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஐம் அஸ்யூமிங் இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி. ஸோ கரண்ட் இங்கே என்ட்ரு ஆகுது அப்படிங்கிற டைரக்ஷன் நம்ம இருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸ். இந்த லூப்பில் கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இதில் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த கரண்ட், ஸோ அப்போ இது ஒரு நோடு, இந்த கரண்ட் என்ட்ரிங், கரண்ட் லீவிங் அப்படின்னா இங்கே கரண்ட்டு என்ட்ரிங்காக லீவிங்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த கரண்ட்டு தெரியணும். இந்த லூப்பில் வரக்கூடிய இந்த கரண்ட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த கரண்ட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கரண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதோட லூப் கரண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ அப்போ இதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கரண்ட் இன்புட் அப்படின்னா இதில் என்ன கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத தெரியணும். நமக்கு தெரியுமானா தெரியாது. ஸோ அப்போ இந்த கரண்ட் இங்கே ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த கரண்ட்டை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த நோடுக்கு என்னென்ன கரண்ட் இன்புட் ஆகுது அப்படின்னா இங்கே 6 amps கொடுத்துருக்கோம். அப்போ இந்த நோடுக்கு வரக்கூடிய கரண்ட்டு 6 amps. ஸோ இப்போ இதில் அவுட்டராக வெளியே போகக்கூடிய கரண்ட் தெரியுமானா உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் நெக்ஸ்ட் அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தால் இங்கே ஒரு நோட் இருக்குது. இந்த நோட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் சொல்லிட்டாங்க. இது என்னது 4 amps கரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார் 10 amps கரண்ட். ஸோ இப்போ இது 4 amps, இது 10 amps அப்படிங்கிறப்ப அப்பயும் கிச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இந்த கரண்ட் என்ன வரும், இந்த வழியாக போகக்கூடிய கரண்ட்டு டிஃபால்ட்டாக இட் இஸ் 14 amps. 14 amps. ஸோ அப்போ இந்த கரண்ட் ஐ எம் டேக்கிங் திஸ் I1, இந்த கரண்ட் ஃபைன் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து I2ன்னு இருக்குது, ரைட்? ஸோ அப்போ ஐம் அப்ளைங் இது வந்து நோடு A அண்ட் நோடு B. இது டேக் இட் எஸ் நோடு B. ஸோ நம்ம கிச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் அட் நோடு A அப்ளை பண்ணோம்னா கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் I1 கால்குலேட் பண்ண முடியுங்களா? I1 நீங்கள் சொல்லிடலாம். ஸோ வாட் இஸ் வேல்யூ 6 14% அப்படின்னா ஓகே. ஸோ KCL at A, node A பண்ணா so sum of current entering in a 6, that is equal to sum of current leaving I1 minus 14. So what is the value of I? So I1 that is equal to minus 8 amps. I1 equal to minus 8 amps. So I1 find பண்ணியாச்சு. What is the value of I1? That is equal to minus 8 amps. So இங்கிறது minus 8 amps. அப்போ now applying KCL at node B. என்ன சார் வரும்? KCL at node B ஃபைன் பண்ணுங்க. ஸோ 10 amps input current and minus. ஏன் சார் மைனஸ்? ஸோ ஆல்ரெடி இது மைனஸ், ஸோ ஆனால் ப்ளஸ் பண்ணணும். ஸோ minus 8 that is equal to என்ன I2. What is the value of I2? I2 that is equal to 2 amps. I2 that is equal to 2 amps. ஸோ இப்போ I2 இங்கே கால்குலேட் பண்ணியாச்சா 2 amps. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதில் ஃபஸ்ட்டு we find out. ஐயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we have to find the value of வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும். அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் we are applying இதுக்குள்ளே இந்த லூப்பில் we are finding the voltage across each resistance voltage கால்குலேட் பண்ணணும். இந்த வோல்டேஜ் எனக்கு தெரியாது. மேபி ஐ கேன் டேக் திஸ் இஸ் VR அப்படிங்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன VR ரெசிஸ்டன்ஸ் தான் வோல்டேஜை கால்குலேட் பண்ணணும். தென் ஸோ அப்போது இதில் 2 amps கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இதில் 2 amps கரண்ட்னா இங்கே போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? இதுவும் 2 amps. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் 2 amps கரண்ட் இதில் ஃப்ளோ ஆச்சுன்னா வோல்டேஜ் என்னவாக இருக்கும்? 2 சார். இங்கே வோல்டேஜ் என்ன சார்? 4 volt. இந்த வோல்டேஜ் என்ன? 4 volt, ரைட்?
ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்ன சார் 4 amps into 4 I into R 4 4s are 16 volt. அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன சார் இந்த லூப்பில் எடுத்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ் தட் இஸ் 14 16 what is the value that is 16 volt that is 16 volts. Current or direction minus. So sorry, so current entering இங்கே இருக்கு இந்த லூப் டைரக்ஷன் எடுத்துக்கிறோம் 16 volt. ஸோ இங்கே ப்ளஸ் அண்ட் இது மைனஸ். நம்ம லூப் எடுத்துக்கிற டைரக்ஷன் இந்த கரண்ட்டில் கரண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மைனஸ் சாரி ஸோ கரண்ட் என்ட்ரு ஆகக்கூடிய டைரக்ஷன் என்ன சார் இங்கே ப்ளஸ் மைனஸ். ஸோ கரண்ட் என்ட்ரு ஆகக்கூடிய டைரக்ஷன் என்ன இங்கே. ஸோ கரண்ட் டிஃபால்ட்டாகவே என்ட்ரிங் இன் இந்த கரண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இந்த கரண்ட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறதுல என்ட்ரு ஆகுது ரைட்டுங்களா. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்ளை பண்ணியாச்சு. தென் வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் தீஸ் டூ அப்படின்னா இதில் ப்ளஸ் கரண்ட் இங்கே என்ட்ரு ஆகுது இங்கே மைனஸ் ஆகுது. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் 15 into that is 17. 14 into 5 that is 17 volt. 17 volt 14 yes 16 14 into 5 is 17. So அப்போ இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் 70 voltage. So now we are applying Kirchhoff's Kirchhoff's voltage law for this outer loop. Kirchhoff's voltage law for this outer loop apply பண்ணி and we can find KVL in outer loop. Outer loop we have to find the KVL apply பண்ணலாங்களா. ஸோ என்ன நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணணும் VR ஃபைண்ட் பண்ணணும். ஸோ VRோட கரண்ட் என்ட்ராகக்கூடிய டைரக்ஷன் VR ப்ளஸ். ஸோ இதில் மைனஸ் 4. ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ அப்போது ப்ளஸ் 16. ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ மைனஸ் 17 and we don't have anything that is equal to 0. So 16 plus 7. So sorry. So current இங்கே சார் என்ட்ரு ஆகுது இந்த இதில் என்ன சார் கரண்ட்டு சாரி. ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன இங்கே ப்ளஸில் என்ட்ரு ஆகுது அண்ட் இங்கே மைனஸில் லீவ் ஆகுது. ஸோ அப்போது தட் வில் ஆல்சோ 17 ஆல்சோ வில் கம்ஸ் அண்டர் ப்ளஸ். புரியுதா. ஸோ இதில் கரண்ட்டோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே கரண்ட் இந்த லூப்பில் கரண்ட் என்ன சார் இந்த லூப்புக்கு ஓகே. ஸோ இந்த லூப்பில் கரண்ட் எங்கே என்ட்ரு ஆகுது ஸோ மேலே என்ட்ரு ஆகுது. அப்போ ப்ளஸ். ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ கரண்ட் லீவிங் எட் நம்ம லூப்போட டைரக்ஷனில் கரண்ட் லீவிங் எட் ப்ளஸ். ஸோ அப்போது ப்ளஸ் 10. ஸோ இங்கே ப்ளஸ் 16 அது மாதிரி மைனஸ். ஸோ அப்போ விஆர் என்ன சார் மைனஸ். ஸோ அப்போ விஆர் என்னது இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் விஆர் அதே மாதிரி 4 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி ரைட். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் விஆர். ஸோ மைனஸ் விஆர் ப்ளஸ் 16 மைனஸ் 4 ப்ளஸ் 7 plus 1 86 that is equal to 0. So minus v that is equal to plus 82 equal to 0. So minus v that is equal to minus 82 volt. What is the value of v? V that is equal to 82 volt. So v என்ன சார் v that is equal to 82 volt. Suppose also find the value of v. v calculate பண்ணியாச்சு சார். ஸோ I calculate பண்ணியாச்சு v calculate பண்ணியாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க we have to find the value of r. So what is the value of r? r that is equal to r equal to v by I. What is the value of v? 82. What is the value of I? இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார் 2. Then what is the resistance value? r that is equal to 41 ohm. What is the value of resistance? That is equal to 41 ohm. What is the value of resistance R? R that is equal to 41 ohm. See, இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் கரண்ட் டைரக்ஷன் இங்கே எல்லாமே மாறி. ஸோ இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கரண்ட் என்ட்ரு ஆகக்கூடிய டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ். இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஆனால் நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணுறது அவுட்டர் லூப் அப்படிங்கும்போது ஸோ கேவிஎல்ல நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே கரண்ட் எந்த டைரக்ஷனில் லீவ் ஆகுதோ we are taking the direction. So அப்போ minus. So இங்கே plus into minus minus. So இங்கே minus 4 and current leaving. So நம்ம இப்படி எடுத்துக்கும்போது current இங்கே enter ஆகுது. ஸோ அப்போ லீவ் ஆகும்போது plus 16 இங்கே plus 17 இங்கே current கிடையாது. ஸோ that is closed loop that is equal to 0. ஸோ கேவிஎலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈக்குவேஷன் ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் நம்ம அஸ்யூம் பண்ணி ஈக்குவேஷன் எழுதுறது தான் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஈக்குவேஷன் ட்ரா பண்ணி ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா
வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ஈக்குவேஷன் எதை ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதை பொறுத்து அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் டு தி ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு. ஸோ கரண்ட் என்ட்ரு ஆகக்கூடிய டைரக்ஷன் ப்ளஸ், லீவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் மைனஸ். ஸோ கொடுத்துருந்தா நம்ம அஷ்யூம் பண்ணால் ஓகே, பட் கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தா அப்படின்னா டிஃபால்ட்டாக அது என்ன கரண்ட் டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன் எடுத்து தான் வி ஹேவ் டு ப்ரொசீட் த ப்ராப்ளம். ஸோ இங்கே கரண்ட்டோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுக்கல அப்படின்னா ஐ கேன் டேக் இட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுத்துருப்பேன். இங்கே we are taking. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கரண்ட் உள்ளதாக வரும் அப்படிங்கிற நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் ரைட்டுங்களா. ஸோ இல்லை அப்படின்னா we can assume the current direction. Problem number question number 13, find the VR and R. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாதிரி வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கன்னா 6 amp சோர்ஸு, இந்த ப்ராப்ளம் 6 amp சோர்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் Vx 100 ohm to ஏன் Vx we have a dependent source, இது voltage dependent source. இந்த Vx ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணால் you can find the value of இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். 500 ohm ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் என்ன கால்குலேட் பண்ணணும், இந்த வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ நவ் என்ன பண்ணணும், we have to find the loop current. கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இது ஆல்ரெடி டிபெண்டன்ட் சோர்ஸு ப்ளஸ் ஆல்ரெடி இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் பண்ணோம்னா you can apply KCL, KVL அப்ளை பண்ணால் VR கால்குலேட் பண்ண முடியும் ரைட். ஓகே, ஸோ அப்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈஸியாக முதல்ல we can find the Vx கால்குலேட் பண்ணலாம். Vx ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். வாட் இஸ் வேல்யூ ஆஃப் Vx வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் 100 ohm Vx that is equal to I into R. ஸோ அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 2 into ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 100. what is the value, that is 200 volt. பட் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது கரண்ட் எதில் சார் என்டர் ஆகுது. ஸோ கரண்ட் என்ட்ரிங் இன் மைனஸ் டைரக்ஷன். ஸோ கரண்ட் என்டரிங் இன் மைனஸ், நம்மளுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கரண்ட் என்ன சார். அப்போது what is the value of கரண்ட்டோட வேல்யூ என்ன, மைனஸ் 2 amps. மைனஸ் current entering in negative, so minus 2. What is the value? So voltage Vx that is equal to minus 200 volt. Vx equal to minus 200 volt. So Vx for the value என்ன sir, minus, that is minus 200 volt. Vx for the value calculate பண்ணியாச்சு right. So இதில் current enter ஆகுது என்ன sir. So இங்கே 6 amps current enter ஆகுது. So 6 amps current. Okay, so இது current upward direction, இது 2 amps. ஸோ இது வழியாக போகக்கூடிய கரண்ட் என்ன சார், 8 amps. ஸோ இங்கே போகக்கூடிய கரண்ட் என்ன சார், 8 amps. அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார், இதில் போகக்கூடிய கரண்ட் இது எல்லாமே 8 amps, இங்கே 8 amps ரைட். ஸோ what is the voltage across this that is V equal to I into R, that is இங்கே என்னது. ஸோ current entering in plus and minus, this is 400 volt, this is default 1200 volt. எனக்கு இங்கே plus and minus, எனக்கு இந்த V R தான் தெரியும். ஸோ அப்போ apply KCL in loop அப்ளை பண்ணலாங்களா. ஓகே, எனக்கு என்ன தெரியணும், VR தெரியணும். ஸோ கரண்ட் லீவிங் at மைனஸ், ஸோ மைனஸ் VR. இங்கே கரண்ட் லூப்போ டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் எடுத்துக்கலாம், கரண்ட் டைரக்ஷன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ அப்போ தட் வில் பி மைனஸ் Vx, இங்கே minus 400, then plus and minus, minus 10 Vx minus, so current leaving at plus, so plus Vx, so current leaving at plus Vx, so இங்கே minus 10x, then minus 1200, that is equal to 0ங்களா. ஸோ இங்கே லூப் எடுத்துக்கிறேன். ஸோ minus Vx, ஸோ இங்கே plus and minus, so current enter and leaving at plus, ஸோ அப்போ plus Vx, so இங்கே plus and minus, so minus Vx, so இங்கே plus and minus, minus 10x, அதே மாதிரி minus 1200 equal to 0. so இப்போ plus Vx minus, so minus Vr, so minus 9Vx, okay, plus Vx, minus Vr, plus Vx minus 400 minus 1200 equal to 0. okay, so the problem solve பண்ண பார்க்கலாம். what is the value, so what is இங்கே என்னது, minus Vr minus, what is the value of Vx, Vx equal to minus 200 minus 400 minus 1200 equal to 0. so minus Vr, so minus into Vr, that is equal to 200 volt, Vr that is equal to
200 volt VR that is equal to 200 volt. என்ன ஃபைண்ட் பண்ணணும்? I want to, so VR ஃபைண்ட் பண்ணியாச்சு, வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி R என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்? R ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ VR ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஆரோட வேல்யூ என்ன சார்? R P equal to I into R equal to V by I. So what is the value of V? So V already calculate பண்ணிட்டோம் 200. ஸோ வழியா போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? 8. So R that is equal to V by I that is equal to 25 ohm. Right? This is another method to find the unknown value of voltage and the resistance. So first என்ன பண்ணோம்? We have to find the Vx. இங்கே dependent source இருந்துச்சு. ஸோ அப்போ Vx ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணோம். இதில் இம்பார்ட்டன்ட் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ப்ராசஸ்னா ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. பட் கரண்ட்டோட டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கரண்ட் என்ட்ரு ஆகிறது மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது கரண்ட் என்ட்ரிங் கரண்ட் எப்பவுமே என்ட்ரு ஆகணும், ப்ளஸில் என்ட்ரு ஆகணும். பட் கரண்ட் மைனஸ் நெகட்டிவ்ல என்ட்ரு ஆச்சு அப்படின்னா அது எனர்ஜி அப்சர்விங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது நெகட்டிவ். ஸோ மைனஸ் 2 amps. ஸோ மைனஸ் 2 amps அப்படிங்கிறது மைனஸ் 2 into 100 போட்டால் மைனஸ் 20 volt. அதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடியது 1 amp, 6 amps and 2 amps. ஸோ கரண்ட் என்ட்ரிங் இன் 8 amps. அப்போ இந்த லூப்புக்குள்ளே ஃபுல்லாக போகக்கூடிய கரண்ட் 8 amps. தென் we are applying Kirchhoff's voltage law for this loop and find the value of unknown resistance value, unknown voltage across the resistance, and we can find the, based on that current தெரிஞ்சிச்சு, voltage தெரிஞ்சிச்சு, and we can find the value of resistance. Question number 21. In the question number you have to find the value of I find பண்ண சொல்லிருக்காங்க. குயிக்கா டிரா பண்ணிடுவோம். ரைட், டிரா பண்ண மாதிரி ரைட் சார். And then voltage source across this, that is this minus 20 volt, this is 5 ohm, this is 2 ohm, this is 10 ohm, plus minus 16 volt. என்ன கேட்டிருக்காங்க? I ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் எப்படி அப்ளை பண்ணலாம்? I ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் I ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹியர் we go for nodal analysis. ஸோ இப்போ nodal analysis அப்படிங்கிறது இது நோட் A and node B, node A and node B, இந்த ரெண்டு நோடுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய apply higher potential minus lower potential divided by resistance போட்டால் we can get the I value கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பொட்டன்ஷியல் தெரியணும் அப்படின்னா இது parallel, இது 16 volt. ஸோ அப்போ அதுக்கு இதுக்கு அக்ராஸ் என்ன சார் இருக்கும்? கண்டிப்பாக ஹியர் வில் ஆல்சோ 16 volt. ஏன்னா இந்த இடையில இந்த ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, சாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன இங்கே வோல்டேஜோ அதே வோல்டேஜ் தான் அக்ராஸ் 10 ohm ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஹியர் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன சார்? 12 volt. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் ப்ளஸ், இது எல்லாமே என்ன சார்? இது ஆல் கம்ஸ் அண்டர் கிரவுண்ட். இது எல்லாமே என்னது? கிரவுண்ட் பொட்டன்ஷியல். இதுக்கு அக்ராஸாக எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இல்லை. ஸோ அப்போ என்ன வோல்டேஜோ இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? அதே வோல்டேஜ் தான். ரைட். So now we are applying nodal. So nodal analysis என்ன? Nodal என்ன சொல்லுனா higher voltage V higher minus V lower divided by I divided by R. So higher resistance, higher voltage minus lower voltage divided by resistance போட்டா we can able to find the current I equal to V by R. So அப்போ now we are applying I that is equal to, what is higher voltage? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது 16 volt அண்ட் இங்கே இருக்கிறது 20 volt. ஸோ அப்போ ஹையர் வோல்டேஜ் அப்படிங்கிறது 60 மைனஸ் லோயர் வோல்டேஜ் 20 டிவைடட் பை வாட் இஸ் த வேல்யூ? 40 டிவைடட் பை தட் இஸ் ஈக்குவல் டு 20 amps. That is equal to 20 amps. I equal to 20 amps. Find பண்ணி வச்சுக்கலாம் ஈஸி by using nodal analysis. ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன சார் ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கும் ஸோ அங்கே அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா we have a 3 ohm resistance. ஸோ இந்த 3 ohm resistance இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு கிரவுண்ட் பொட்டன்ஷியல் எல்லாமே சேமாக இருக்காது. ஸோ அப்போது we are not supposed to apply the Kirchhoff's, supposed to apply the nodal analysis அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே என்ன அப்ளை பண்ணணும்? Kirchhoff's voltage law இல்லை Kirchhoff's current law அப்ளை பண்ணி we have to find the value, right? ஸோ அப்போ சேம் இந்த வழியாக போகக்கூடிய கரண்ட் ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளஸ் அண்ட் மைனஸ் திஸ் இஸ் 20 volt. இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் 60 volt. நம்மளுக்கு கரண்ட் தெரியும், இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I.
Now we are applying Kirchhoff's voltage law for this loop KVL at loop 1 and H4. What is the value current? So plus 16 இங்கே plus and minus தெரியாது. So minus 2 into I. அதே மாதிரி yes minus plus into I. So here minus 20 and இங்கே plus and minus. So minus 3I that is equal to 0. So what is the value? Minus 60 minus 20 that is equal to 40 minus 5I that is equal to 0. So 5I minus 5I that is equal to minus 40. So I that is equal to minus cancellation of 40 divided by 5. So I that is equal to 8 amps. I equal to 8 amps. So same problem now, but ana enna sir difference? So indha 3 ohm resistance kuttunda appadina the ground potential same ah irukadu. So appo we have to apply Kirchhoff's voltage law to find the value of phi. So idoda value pathina 8 amps, idhula 10 amps. So inge ground potential ellame same. So nodal analysis step apply panna sir. So ground potential ellame common ah irundhuchu appadina then we go for a nodal analysis. So nodal analysis la the higher voltage minus 12 lower voltage la voltage kandupidichu. Okay, so find the value of nodal apply panni we can find the current find panna mudiyum, right? Next we go for a next problem.